கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுகமாயிருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பாராக. உங்கள் வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையும் சுக வாழ்க்கையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே சீமானுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் ஒரு விசை அங்கே பேதுருவினுடைய மாமியார் வீட்டுக்கு செல்லுகிறார். ஏனென்று சொன்னால், பேதுருவினுடைய அந்த மாமியார் சுகவீனமாக இருக்கிறார், படுக்கையில் இருக்கிறார். இதை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள், பேதுருவின் மாமி சுகவீனமாக இருக்கிறாள் என்று. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொஞ்சம் சில காரியத்தை அறிந்திருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு தவறு செய்கிறோம். என்ன தவறு செய்கிறோம்? ஒரு மனிதன் வியாதிப்பட்டால் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகமாக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு ஐயோ இந்த வியாதி சுகமாக மாட்டிக்கேன்னு கவலைப்படுறோம். கவனித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை கவனித்து பார்த்தா ஆண்டவர் எங்கேயுமே யாருக்குமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலை. 38 வருஷ திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ சுகமாகணும்னு விரும்புறியாங்காரு. அவன் என்னை கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லைங்க, எலும்புங்காரு. எலும்பி உன் படுக்கை எடுத்துகிட்டு போ. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வார்த்தை தான், நீ எலும்பி உன் படுக்கை எடுத்துகிட்டு போங்காரு. அவன் சுகமாயிடுறான். இங்கே பேதுருவின் மாமி சுகவீனமாக இருக்கா. இயேசு போய் அவள் தலையில் கை வச்சு, கர்த்தருடைய நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் வியாதி நீங்குவதாக, உன் பலவீனம் நீங்குவதாக, நீ பலனடைவாயாக ஜெபிக்கலை. கையை பிடிச்சி தூக்கிவிட, எலும்புமா போ. வியாதி மாறிட்டு. பிரியமானவர்களே, வேதவசனம் என்ன சொல்லுதுங்கிறத கவனித்து பாருங்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது விசுவாச கிரியையை காண்பிக்கிறார். சப்பானியை பார்த்து தூக்கி விடுறார். ஒரு குருடனை பார்த்தம்போது அவன் என்ன கண்ணில் என்ன பண்ணுறாரு? எச்சியை துப்பி மண்ணை குழச்சி அவன் கண்ணில் பூசி விடுறார். போய் சீலம் குளத்தில் கழுவிட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பேய் பிடிச்சிதா தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறோம். காய்ச்சலா தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறோம். வயிற்று வலியா வயிற்றில் கை வச்சு ஜோம் பண்ணுறோம். நம்ம எல்லா வியாதிக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்குமே ஒழிய விசுவாச கிரியையே நடப்பிக்கலை. பிரியமானவர்களே, ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறேன். இன்னையிலிருந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணு பலவீனமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விசுவாச கிரியையில் அவளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அதாவது ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒரு தேவ மனிதன் இருந்தார். அந்த தேவ மனிதனுடைய ஊழியத்தில் 14 பேர் செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கார். அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பைபிள் வாசிப்பாராம். அந்த தேவ மனிதன்ட்ட யாராவது எனக்கு வயிறு வலிக்கன்னா இயேசுவின் நாமத்தில் ஒரு குத்து வயிற்றில் கொடுவாராம். வயிற்று வலி ஜோமாயிருமா. அதாவது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை. சில கட்டிகள், ஐயா உடம்புல கட்டி இருக்குன்னு வந்தால் கட்டியில் ஒரு குத்து விடுவாராம், கட்டி மறைஞ்சிருமா. நீங்கள் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தோடைய பயோகிராஃபி கிடைச்சா எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய அற்புதங்கள் நிறையா விசுவாசத்தில் அந்த ஜனங்களுக்கு அவங்க என்ன பலவீனம் சொல்கிறாங்களோ பலவீனத்தில் ஒரு அடி, பலவீனம் மாறிடும். அப்போது தேவன் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறார்னா, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்கும் பொழுது கிரியை செய்கிறார். ஆனால் இன்றைக்கி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? அழுது ஜபிக்கிறோம், ஏன்? வியாதிஸ்தான் செத்துறக்கூடாதுன்னு. அப்போ நமக்குள்ள பயம்தான் இருக்குது, விசுவாசம் இல்லை. ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காரியத்தையும் நீங்கள் பயத்தோடு செஞ்சால் அதில் விடுதலையும் ஆசீர்வாதம் வராது. எந்த காரியத்தை நீங்கள் விசுவாசத்தோடு செய்யுங்க, அதில் விடுதலையும் ஆசீர்வாதமும் வரும்.
அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்து உங்கள் அம்மா சுகவீனம் படுத்திருந்தா ஏசப்பா நாமத்தில் எந்திமா கைப்பிடிச்சு தூக்கி விட்டு பாருங்களேன். ஒரு சப்பானியை பார்க்குறீங்க, எலும்பி நட, கைப்பிடிச்சு தூக்கி விட்டு பாருங்களேன். நிச்சயமாக உங்களை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டியை மறைந்து போன்னு சொல்லுங்கள், மறைந்து போயிடும். போட்டுட்டு அரை மணி நேரம் இயேசுவின் ரத்தம் செய்யும், தோத்துறோம், ஆண்டவரே ஐயா பாதிச்சிடக்கூடாது, இந்த அழுகை வேண்டாம். விசுவாசத்தில் கிரியை நடப்பிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அது உங்களுக்கு சுக வாழ்க்கையை தரும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை வியாதிஸ்தர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்குள் இருக்கிற வியாதி அப்படியே விலகி போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும், தலைவலி மறைந்து போகட்டும். ஆண்டவரே, கண் பார்வை சுகமாகட்டும். தெளிந்த பார்வையை கொடுப்பீராக. திக்குவாயர்களின் அந்த நாவின் கட்டு அவிழட்டும். சரளமாய் பேசக்கூடிய கிருபை கொடுப்பீராக. மலட்டு கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நெடுநாள் சளி தொல்லை, நெஞ்சி சளியெல்லாம் மறைந்து தெய்வீக சுகமுண்டாகட்டும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகள் சுகமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பிசாசுகள் அலறி ஓடட்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அனுதினமும் ஒரு 5 நிமிடம் எனக்காக, நமது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். God bless you.